இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக மெரினா சாலையில் போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அங்கு போக்குவரத்து முடங்கியிருக்கிறது. பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கைகளாக இருக்கும் நிலையில் தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக அங்கு போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கைது செய்யும் நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மெரினா சாலையில் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக மெரினா சாலையில் போக்குவரத்து முடங்கியிருக்கும் நிலையில் காவல்துறையினர் இடைநிலை ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்து வருகிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை மெரினா பகுதியில். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்து வருகிறார்கள். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக அங்கு போக்குவரத்தும் முடங்கியிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் முத்துக்குமார் பதிவு செய்ய கேட்டோம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 4வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினாவில் சாலையில் அமர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கைது செய்யப்பட்டு வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்பதே அவர்களுடைய பிரதான கோரிக்கைகளாக இருக்கும் நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினாவில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் காவல்துறையினர் இடைநிலை ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்து வருகிறார்கள். அறவழியில் போராடும் தங்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கைது செய்து வருவதாக இடைநிலை ஆசிரியர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினா பகுதியில் சாலையில் அமர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அறவழியில் போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வரும் காட்சிகளை நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது. இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைகிறார் களத்தில் இருந்து எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், தற்போது அங்கு என்ன நிலை? அமைதியான வழியில் போராடும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்வதற்கு என்ன காரணம் முத்துக்குமார்? நிச்சயமாக தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் 4வது நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த 4வது நாளாக இந்த போராட்டம் தொடர்வதற்கு காரணம் அரசினுடைய மெத்தன போக்கே என்று அவர்கள் தரப்பிலிருந்து குறிப்பிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளாக நாங்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கூறி இந்த அரசு வந்த பிறகு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பதே முக்கிய காரணமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கை என்பது ஒரே கோரிக்கை தான், சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்க வேண்டும். ஆனால் இந்த அரசு எங்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் எங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் சில கேள்விகள் முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். தொடர்ச்சியாக இன்னைக்கு 4வது நாளாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. நீங்களும் பல பகுதியில் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய இடத்துல போராட்டம் நடத்துறீங்க. உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க நிறைவேற்ற மாட்டாங்க, ஏன் உங்களுக்கு உங்களை அவதிப்படுத்துறாங்க சார்? இன்னமும் எங்களுக்கு அவங்க கோரிக்கை நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கிறதால தான் சார் நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சிக்கு வந்து முடிய போது எங்க கோரிக்கை நிறைவேற்ற மாட்டேன்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். கோரிக்கை நிறைவேற்ற உங்களோட கோரிக்கை நியாயமானதுன்னு சொல்றாங்க. அந்த கால தாமதம் ஏன் முடிய போது ஆட்சியன்றதுக்காக தான் சார் நாங்க இப்ப வீதியில வந்திருக்கோம். இல்ல அப்படி கோரிக்கை நிறைவேற்ற மாதிரி இருந்தா உங்களை இவ்வளவு தூரம் அழைக்க
ஆசிரியர்கள் வந்து இந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார்? நம்பிக்கை இன்னமும் நாங்க கைவிடல சார். நம்பிக்கை கைவிடாததால தான் நாங்க கடைசி வரைக்கும் எங்க உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்க போராட்டம் நடத்துறதா தான் சார் இருக்கு. எங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்பிக்கை இருக்குங்க சார். செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நாங்க செய்ய வைப்போம் சார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற போராட்டக்காரர்களிடம் கேட்கலாம். அக்கா வணக்கம். இப்ப இன்னைக்கு வந்து நீங்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் இன்னைக்கு இன்றைய சூழல்ல ஒரு சாலையில நின்று போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உங்களோட கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்றப்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் இங்க காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு போராட்டம் கூட நடத்த முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எப்படி பாக்குறீங்க? இது வந்து 16 ஆண்டு கால கோரிக்கை. எல்லாத்துக்கும் இந்த கோரிக்கையை பத்தி தெளிவா தெரியும். அதிகாரிகள் மட்டத்தில் இருந்தும் அமைச்சர்கள் மட்டத்து வரைக்கும் முதல்வர் வரைக்கும் இந்த கோரிக்கை தெளிவாக தெரியும். இந்த கோரிக்கை நிறைவேற்றுவோம் சொல்லிதான் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தபோது நேரடியா எங்கள் போராட்ட இடத்திற்கே வந்து தேர்தல் வாக்குறுதியிலே இடம்பெற்றுச்சு. அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு தடவையும் நாங்க வாபஸ் வாங்கி அவரோட வார்த்தையை நம்பிதான் வாபஸ் வாங்கி போயிட்டு இருந்தோம். இதுவரைக்கும் இந்த மாதிரி போராட்டம் நாங்க கையாண்டதே இல்ல. மாணவர்களுக்கும் எங்கள் பள்ளி பணிக்கும் எந்த ஒரு இதுவும் நடக்காத அளவுக்கு தான் நாங்க போராடி இருக்கோம். இந்த முறைதான் அரசு வந்து ஆட்சி முடிய போற சமயத்துல இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த லெவலுக்கு நாங்க இறங்கி இருக்கிறோம். தொடர்ந்து நீங்க போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா வந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாத மாதிரியே தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து 4வது நாளா போராட்டம் நடக்கீங்க. அடுத்த கட்டமா என்னென்ன பண்ண போறீங்க? அதே போல எவ்வளவு பேர் இன்னைக்கு காயமடைஞ்சிருக்காங்க போராட்டக்காரர்கள்? நாங்கள் சுமார் 5000 பேர் இந்த இடத்துல கூடியிருப்போம். அடுத்த கட்ட நடவடிக்கை எங்க மாநில தலைமை என்ன அறிவிக்கிறாங்களோ அதன்படி செயல்படுவோம். இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுடைய ஒவ்வொரு குமுறல்களுமே மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகியும் இவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தொடர்ந்து இவர்களை ஏமாற்றிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்று செய்து விடுவோம், நாளை செய்து விடுவோம். உங்களுடைய கோரிக்கை என்பது நியாயமானது. ஆனால் அதே நேரத்தில் ஆனால் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த மெரினா கடற்கரை சாலையில தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியும் அதே போல காவல்துறை அதிகாரிகள் அவர்களை வலுக்கட்டாயமாக துன்புறுத்தியும் அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து அவர்களை அதாவது பேருந்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. பேருந்தில் ஏற்றினாலும் கூட தொடர்ந்து அவர்கள் கோஷமிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சார் வணக்கம். இப்ப உங்களோட போராட்டம் எந்த அளவுக்கு நீடிக்கும் சொல்றீங்க? அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் கைது செய்து அனுப்பக்கூடிய காட்சியும் அதே நேரத்தில் அவர்களுடைய துன்பப்படுத்தி காவல்துறை அதிகாரிகள் குண்டங்கட்டையாக தூக்கி செல்லக்கூடிய அந்த காட்சியும் முன்னால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதோட திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில 311வது அறிக்கையாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என கூறிவிட்டு, ஆனால் தற்பொழுது எங்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு முதலமைச்சர் தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த திமுக அரசு எங்களை முழுமையாக ஏமாற்றிவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டும் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். தற்பொழுது போராட்டக்காரர்கள் இருக்கிறார்கள். அக்கா, இப்ப உங்களோட கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களோட போராட்டத்தை கூட போராட முடியாத அளவிற்கு காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நாங்க நியாயமா தான் போராடுறோம். அதுவும் வந்து விடுமுறை நாள்ல தான் போராடுறோம். நாங்க மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம கேட்டுட்டு இருக்கோம். எத்தனை ஆண்டுகளா நாங்க இப்படி போராடிட்டே இருக்கிறது. எங்க விடுமுறை நாட்கள்ல நாங்க வந்து வீட்டுல கூட இருக்கிறது இல்ல. இத்தனை ஆண்டுகளா போராட இடம் கூட கொடுக்கறது இல்ல. இப்படியே போராடிட்டே இருக்கோம். சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். ஒரு நியாயமான கோரிக்கை அரசு இதுக்கு அவங்க வாக்குறுதி 311ல தேர்தல் வாக்குறுதி அவங்க சொன்னதை தான் நாங்க கேட்கிறோம். எத்தனை நாட்களாக எத்தனை ஆண்டுகளை 16 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கோம். சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணுங்கிறது ஒரு ஜனநாயகத்தோட உரிமை. எங்கள் உரிமையை கேட்கிறோம். அது வந்து கைப்பிடிச்சு போனதால வந்து சொன்னாங்க எங்கள்கிட்ட வந்து கண்டிப்பா நாங்க நிறைவேற்றி தரோம், உங்களோட கோரிக்கை நியாயமானதுன்னு அவங்களே சொன்னாங்க. அவங்க சொன்னதை தான் நாங்க வந்து கேட்கிறோம். இப்படி வீதியில வந்து நிக்கிற அளவுக்கு எங்களை விட்டுட்டாங்க. நாங்களும் ஆசிரியர்கள் தானே, நியாயமானதை தானே நாங்க கேட்கிறோம். அதாவது இந்த திமுக அரசு எதிர்கட்சியா இருந்த போது உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றப்படும். கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஆயிட்டு. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றமா இருக்குது? நாங்க ரொம்ப ரொம்ப நம்பி, அதாவது விடியல் அரசு வந்தா ஒரு விடியல் கிடைக்கும் சொல்லி ரொம்ப ரொம்ப நம்பிட்டு இருந்தோம். இன்னமும் நாங்க நம்பிட்டு தான் இருக்கோம். அவர் வந்து பண்ணுவாரு, அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாரு அப்படின்னு நாங்க ரொம்ப ரொம்ப நம்பிட்டு இருக்கோம். எங்களை தயவு செய்து ஏமாத்த வேண்டாம்.
ஏன்னா இன்னும் ஆட்சி காலமே முடிய போற தருணத்துல கூட இன்னமும் எங்களுக்கு நிறைவேற்றலைன்னா நாங்க யாருக்கிட்ட போய் கேட்போம்? சொன்னது தானே கேட்கிறோம், சொல்லாததை ஒண்ணு நாங்க கேட்க கிடையாது. சொன்னதை கேட்கிறோம். கண்டிப்பா அவர் வரணும், அரசாணை வழங்கணும், சம விலைக்கு சம ஊதியம் அவர் கொடுக்கணும். இதை எல்லாரும் ஆசிரியர்கள் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். தொடர்ச்சியா நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, உங்களை கைது பண்றாங்க, மண்டபத்தில் அடைக்கிறாங்க, இப்படிதான் இருக்கே தவிர உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை எப்படி நடந்துச்சு சார்? எங்களுக்கு நாங்க 16 வருஷமா போராடிட்டு இருக்கோம். 2009 இருந்து பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் நாங்க 16 வருஷமா போராடுறோம். இப்ப இருக்கிற முதல்வர் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தப்ப நாங்க போராடிட்டு இருந்தப்ப எங்க கரங்களை பற்றி வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா கட்டாயம் செஞ்சு கொடுக்கறோம்னு சொல்லி எங்க கிட்ட சொன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நம்பி தேர்தல் வாக்குறுதியை 311 கொடுத்து கண்டிப்பா ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றுவோம், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்பித்தான் எல்லாருமே இதுவரைக்கும் இருந்தோம். ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆச்சு, இன்னும் எதுவும் செய்யல. நாங்களும் ஒவ்வொரு கட்டமா விடுமுறை நாட்கள்ல குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம வந்து போராடிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்ல, எந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம தான் அமைதியான முறையில எங்களை நாங்களே வருத்திக்கிட்டு உண்ணாவிரதம் அமைதியா போராடிட்டு இருக்கோம். ஆனா போராடுறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டுல இடம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு இடத்துக்கு வந்தா மறிச்சு கையாளுறாங்க, அடக்குமுறையை கையாளுறாங்க. பெண்கள் ஆசிரியர்கள் கூட பார்க்காம இன்னைக்கு பெண்கள் மாநாடு நடக்குது பல்லடத்துல. என்ன எதுக்காக நடக்குது பெண்கள் மாநாடு சொல்லுங்க? இந்த நாட்டுல பெண்களுக்கான உரிமை எல்லாமே கிடைச்சிருச்சா? அந்த பெண்களையும் மற்ற எல்லா குழந்தைகளையும் உருவாக்குற இடத்துல நாங்க இருக்கோம் ஆசிரியர்கள், அதுவும் இடைநிலை ஆசிரியர்கள். 1ஆம் வகுப்பு குழந்தையிலிருந்து உரிமைகளை ஊட்டி வளர்க்கிற ஆசிரியர்கள். எங்களுக்கே அந்த உரிமை இல்ல பறிக்கப்படுங்கிறப்ப இந்த ஜனநாயக என்ன இருக்கு? எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில 311 சொன்னது, நாங்க சம வேலைக்கு சம ஊதியம் வாங்காம இந்த இடத்தை விட்டு நாங்க போக மாட்டோம். உயிரே போனாலும் கொண்டு போய் எங்களை மெரினால போடுங்க, நாங்க போக மாட்டோம். இதுதான் எங்களுடைய உறுதி. கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க, மண்டபத்தில் அடைக்கிறாங்க, அங்க உங்களை போராட விடுறாங்களா? அதே போல உங்களுக்கு மற்ற ஸ்பெஷலிஸ்ட் இல்லைங்க சார், கைது பண்றாங்க, கொண்டு போய் வச்சிருக்காங்க, சாயந்தரம் இது பண்ணி விடுறாங்க, எங்களை அலக்கடிக்கிறாங்க. பஸ்ல வச்சு 4 மணி நேரம் 3 மணி நேரம் எங்க போறோன்னே தெரியாம பஸ்ல அலக்கடிச்சு கொண்டு போய் ஏதோ ஒரு பக்கம் இறக்கி விடுறாங்க. எங்களை அங்கெல்லாம் போராடவெல்லாம் விடுறது இல்லைங்க சார். இல்லைங்க சார், 4 மணி நேரம் பஸ்ல சுத்திக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு தண்ணி குடிக்கிறது கூட நாங்க அதுக்கு ஒரு தனியா போராட்டம் பண்ணி தான் எங்களுக்கு தண்ணியே கிடைக்குது. சோ உணவும் இல்லாமல் நீரும் இல்லாமல் சொல்ல இந்த சென்னை இந்த விடுமுறையில இதுவரைக்கும் நாங்க வருமான வரியே கட்டுனது இல்ல. டாக்ஸ் சொல்றாங்க, அந்த பக்கமே நாங்க இன்னும் எட்டி பார்த்தது இல்ல. 5 வருஷம், இன்னும் 5 வருஷம் ஆனா கூட நாங்க என்ன டாக்ஸ் கட்ட முடியாதுங்க சார். அந்த ஊழியம் தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். நாங்க ஊதிய உயர்வு கேட்கல, உரிய ஊதியத்தை தான் கேட்கிறோம் நாங்க. நன்றிங்க சார். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள், நாங்கள் இங்கு கலந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதே நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் செத்தாலும் கூட இந்த மெரினாவில் தான் சாவோம் என்பதற்கு கூட அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாமல் இந்த திமுக அரசு என்பது அவர்களை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளாயும் பல்வேறு திமுகவுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு அந்த பல திட்ட கோடிகள் ஒதுக்கப்பட்டனால் கூட கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான அந்த அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை. அவர்களுடைய கோரிக்கையை பொறுத்தவரைக்குமே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு மற்ற பணிகளில் ஈடுபடக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த ஆசிரியர்கள், கல்வியை கற்கக்கூடிய ஆசிரியர்கள் சென்னையினுடைய, அதாவது தமிழ்நாட்டின் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையின் பிரதான இடங்களில் ஒன்று இந்த மெரினா கடற்கரை சாலை. அந்த மெரினா கடற்கரை சாலையில இவர்களை போராட வைத்திருப்பது மிகப்பெரிய வருத்தத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். முத்துக்குமார், சில நாட்களுக்கு முன்பு இடைநிலை ஆசிரியர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததனால்தான் இப்போ இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கு. பல்வேறு பகுதிகளில் அவர்கள் போராட்டத்தை நடத்தி வராங்க பல கட்டங்களாக. அப்படி இருக்கும்போது மீண்டும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தாத பட்சத்தில் இடைநிலை ஆசிரியர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்?
நிச்சயமாக அவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக தான் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே 4வது நாளாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே டிபி வளாகம், அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே மாவட்ட ஆட்சியர் வளாகம் உள்ளிட்ட இடங்கள்லாம் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வந்தால் கூட அவர்களை கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. அதே நேரத்தில் அவர்களுடைய பேச்சுவார்த்தை என்பது முறையாக நடத்தவில்லை. பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியை தான் சந்தித்தது. இந்த நிலையில அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்பதற்கு அடிப்படையில் சான்றாக தான் தொடர்ச்சியாக அவர்கள் பல இன்னல்களுக்கு மத்தியிலும் அதே போல காவல்துறையினுடைய அந்த அராஜக போக்குக்கு மத்தியில தொடர்ந்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய சூழ்நிலை பொறுத்தவரைக்குமே அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த இடங்களை பொறுத்தவரைக்குமே, அதாவது சென்னை எழிலகத்துக்கு எதிரே தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. எழிலகத்துக்கு எதிரே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இங்கேயும் அரசு ஊழியர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்து ஆசிரியர்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில தான் தற்பொழுது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆசிரியர்கள் மட்டுமில்லாமல் ஆசிரியர்களுடைய குழந்தைகள் எல்லாம் நேரடியாகவே வீதிக்கு வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியால் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்து உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்திற்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது. இந்த மெரினா கடற்கரை முழுவதுமே அதாவது பெரும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. அதே நேரத்தில் இந்த பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது. காலை நேரம் என்பதால் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த சாலையின் வழியாக கடந்து சென்று அவர்களுடைய பணிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் போராட்டம் நடத்துவதன் காரணமாக இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் என்று தெரிவித்திருப்பது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் ஒருவரை குண்டாங்கட்டாக தூக்கி கொண்டக்கூடிய அந்த காட்சி முன்னால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே அதாவது பல்வேறு பகுதியில் இருந்து இவர்களை கைது செய்து அந்த வாகனத்தை ஏற்றுவதற்காக இங்கே பேருந்துகள் எல்லாம் வந்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஆசிரியர்கள் இங்கிருந்து நாங்கள் கலந்து செல்ல மாட்டோம், எங்களை என்னதான் எங்கள் அராஜக போக்களை நடத்தினாலும் கூட அடுத்தடுத்து நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம். தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டதாக இருக்கிறோம். தற்பொழுது ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் காட்சியில் அதாவது நேரடியாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆசிரியர்களை எந்த அளவுக்கு குண்டாங்கட்டாக காவல்துறை அதிகாரிகள் அந்த அராஜக போக்களை தூக்கி செல்லக்கூடிய அந்த சூழல் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது ஜனநாயக நாட்டில் அதாவது சுதந்திரமாக போராடுவதற்கு கூட இந்த திமுக ஆட்சியில் அவர்களுக்கு உரிமை இல்லை என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கிறது. இன்று சாலையில் அதாவது இந்த மெரினா கடற்கரை சாலையில் வந்து இந்த போராட்டம் நடத்தக்கூடிய மக்கள் ஆசிரியர்கள் அவர்களை அதாவது காவல்துறை அதிகாரிகள் குண்டாங்கட்டாக தூக்கி சென்று பெண்கள் என்று பார்க்காமல் கூட அவர்களை கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த சூழல்லாம் இருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் போராட்டக்காரர்களை ஒழுங்காக சரியாக போராட விடாத சூழலில் தான் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். பெண்களை எல்லாம் அதாவது எந்த அளவுக்கு துன்புறுத்தி அந்த வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது. இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த போராட்டக்காரர்கள் தங்களுடைய கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எங்களை என்னதான் செய்தாலும் கூட இன்று இங்கிருந்து நாங்கள் கலந்து செல்ல மாட்டோம் என்று அவர்கள் தலைப்பிட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் மயங்கி விழுந்தக்கூடிய அந்த காட்சியை முன்னால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அனைவருமே வந்து முதலுதவி என்பது செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் மயங்கி விழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்ப இந்த ஆசிரியருக்கு என்ன ஆச்சு? இந்த ஆசிரியருக்கு இப்ப என்ன ஆச்சு? மயங்கி விழுந்தக்கூடியவங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மயங்கி விழுந்தவங்களை ஆம்புலன்ஸ்ல கூட்டு போறாங்க. 4 நாளா நாங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட கோரிக்கையை கண்டுக்கவே மாட்டாங்க. முன்னாடி எடப்பாடியார் இருந்தப்போ வந்து நாங்க போராட்டம் பண்ணும்போது எங்க கையை பிடிச்சி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சொன்னாரு, உங்களோட கோரிக்கை வந்து நான் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கை 311 கொடுத்தாரு. ஆனா இப்போ இந்தா பண்றோம் சொல்லி 4.5 வருஷமா எங்களை அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து டிபிஐல வந்து 20 நாளா உண்ணாவிரதம் இருந்தோம். அப்ப எங்களை யாரையும் கண்டுக்கல. இப்ப ரோட்ல உட்கார்ந்தோடனே கைதி ஏதோ இல் ட்ரீட்டடா ரொம்ப ட்ரீட் பண்ணி எங்களை வந்து நாய் மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அதனால வந்த வினைகள் தான் இதெல்லாம். இது வந்து முதலமைச்சருக்கு அதுக்கு போகாத சார். எப்ப சார் போவோம்? எங்களுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும்? கிட்டத்தட்ட 4 நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறேன். அப்படி இருக்கக்கூடிய சொல்ல ஏராளமான பேர் வந்து மயங்கி விழுந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்காங்க. அவர்களுக்கு போதுமான அந்த மருத்துவ சிகிச்சை எல்லாம் முறையாக அளிக்கப்பட்டு வருகிறாங்க. சார் நாங்க வந்து ரோட்ல கிடக்குறோம். மயங்கி விழுந்தவங்க கூட ஒரு டீச்சர் போறாங்க.
திருப்பி மயக்கம் தெளிஞ்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதான். மறுநாள் நாங்க போராட்டம். எங்களோட உயிரே போனாலும் எங்களோட அறிக்கை வாங்காம நாங்க வந்து இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். ஒருத்தர் செத்தாதான் முதலமைச்சர் வந்து இதுல கையெழுத்து போடுறாருன்னா நாங்க சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் சார். நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருமே எந்த அளவுக்கு அதாவது வருத்தத்தில் இருக்கக்கூடிய சூழலும் அதே போல ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்பது ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையுமே தெரிகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக தான் ஒரு இடைநிலை ஆசிரியரிடம் பேசும்பொழுது கூட அவர்கள் தரப்பிலிருந்து கூறும்பொழுது நாங்கள் கடுமையான ஒரு சோகத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த தலைநகர் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இங்க இருக்கிறது தலைமைச் செயலகமும் இங்கே தான் இருக்கிறது. இருந்தால் கூட இந்த தலைமைச் செயலகத்தை முதலமைச்சர் அவர்கள் ட்ரெயிலும் சென்று வருகிறார். ஆனால் எங்களுடைய போராட்டம் தொடர்பாக ஒரு வார்த்தை கூட எங்களிடம் வந்து எதுவுமே கேட்கவில்லை. எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற நாள் என்னதான் அவருக்கு. அதே நேரத்தில் இங்கு நாங்கள் தலைநகரில் மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இங்க காவல்துறையினுடைய அராஜக போக்கிற்கு நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். அப்படி இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் எந்த அளவுக்கு தேர்தல் அறிக்கை 311 உடனே நிறைவேற்றணும். இதுவரை இல்லனா எங்க போராட்டம் ஓடாது, தொடர்ந்து நடைபெறும். முதல்வர் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றணும். 2018ஆம் ஆண்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை. ஆனாலும் இன்னும் நிறைவேற்ற மறுக்கிறாரு. அவங்களால முடியும், ஏன் இது வரைக்கும் செய்யல? இந்த ஆட்சி முடிய போகுது. எங்க போராட்டம் தொடரும், நிறைவேற்ற வரைக்கும் தொடரும், இன்னும் தீவிரமா தொடரும். எல்லா இடத்துலயும் பண்ணுவோம். சென்னையை சுற்றி நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்க கோரிக்கையாக எதை வேண்டாலும் இலக்க தயாரா இருக்கும். சம வேலைக்கு சம ஊதியம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த வாக்குறுதியை தான் கேட்கிறோம். 14 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க கொடுத்த வாக்குறுதி, நீங்க குழு போட்டீங்க, அந்த குழு 3 வருஷமா தூக்கிட்டு தான் இருக்கு. நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு இங்க இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இந்த நிலையில தொடர்ச்சியாக காவல்துறையுடைய அராஜக போக்கை கண்டித்து இவர்கள் பேருந்திலேயே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுடைய பிரதான கோரிக்கையாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து எங்களுடைய கோரிக்கை என்ன ஏது என்று கேட்காமல் அவர்களுடைய கட்சி சார்ந்த நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ச்சியாக கலந்து வருகிறார். ஆனால் எங்களை மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் ஆழ்த்திருப்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் எங்களை பொறுத்த வரைக்குமே இந்த போராட்டத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை நாங்கள் நிச்சயமாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என போராட்டக்காரர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். போராட்ட களத்தில் இருந்து விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி முத்துக்குமார்.